இப்போ எதற்காக நாம் பள்ளிக்கூடங்கள் போக வேண்டும்? வீட்டிலே உட்காந்து படிக்கலாம்ல. 5 புத்தகத்தை படிக்கிறதுக்காக எதுக்காக நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ்ப்படிதல் தேவை. கீழ்ப்படிதல் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியும். புத்தகமாக இருந்தாலும் அந்த ஆசிரியருக்கு கீழ்ப்படிஞ்சால் தான் அந்த பாடம் உங்களுக்கு மண்டையிலே ஏறும். அதற்காக தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. புத்தகம் தானே, 5 புத்தகம் தானே, அதை வீட்டிலே இருந்து படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது மட்டும் இல்லை. அதுலேருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உனக்கு கீழ்ப்படிதல் தேவை. அதப்போ நீ நேரே போய் அந்த ஆசிரியர்கிட்ட கீழ்ப்படிதல் இல்லாமல் நீ அந்த பாடத்தை நீ அதை தெரிஞ்சிக்க முடியாது. அவர் நடத்துகிற பாடத்தை உன்னால் புரிஞ்சிக்கவும் முடியாது. அப்போது உனக்கு கீழ்ப்படிதல் தேவை. கீழ்ப்படிதல், அப்புறம் அவருக்கு உதவி செய்கிற, அவர் சொல்கிற வேலையை செய்கிறது, அதுதான் கீழ்ப்படிதல். சொல்கிற வேலையை செய்கிறது. அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுனால இன்னொன்று நிறைய நற்பண்புகள் என்னென்னா, அந்த பள்ளியை தூய்மையாக வச்சுக்கிறது, இப்படி நிறைய நற்பண்புகளோடு தான் அந்த பாடத்தை நீ கற்றுக்க முடியும். இல்லாமல் கற்றுக்க முடியாது. உன்னுடைய வகுப்பறையை தூய்மையாக வச்சுக்கணும். ஒரு குப்பை போடக்கூடாது, குப்பை தொட்டியில் போடணும். அப்புறம் அங்கே இருக்கிற பள்ளி வகுப்பறையில் நீ எதையுமே சேதப்படுத்தக்கூடாது, பாதுகாக்கணும். ஒரு பொது சொத்து அப்படின்னு சொல்லி அதை பாதுகாக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீ அந்த பாடத்தையே கற்றுக்க முடியும். அதுக்காக தான் பள்ளிக்கூடத்துக்கே போகிறாங்க. ஏன் அந்த பாடத்தை வீட்டிலே உட்காந்து படிக்க முடியாதா 5 புத்தகத்தையும் அப்படின்னா ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் தான் இது. ஒரு விஷயத்தை நீ கீழ்ப்படிதல் இல்லாமல் இந்த உலகத்தில் நீ எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது. மனிதர்களிடம் கீழ்ப்படியாமல் நீ எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது. நல்ல பண்புகள் இல்லாமல் நீ எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது. நல்ல பண்புங்கிறது என்னது? கீழ்ப்படிதல் ஒரு நல்ல பண்பு தான். அப்புறம் அந்த வகுப்பறையை சுத்தமாக வச்சுக்கணும். அந்த வகுப்பறையில் உள்ள சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது. இப்படி நிறைய விஷயம். அப்புறம் சக மாணவர்கள், அவங்கெல்லாம் போட்டியாளர்கள். அப்போ அவங்ககிட்ட நீ எப்படி நடந்துக்கணும்? அவங்ககிட்ட ஒழுங்காக நடந்துக்கணும், பண்பாக நடந்துக்கணும், பணிவாக நடந்துக்கணும். அவங்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது. அப்போது இடையூறு செய்யாமல் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது, எப்படி கல்வி கற்றுக்கொள்வது, எப்படி நாளைக்கு கல்வி கற்றுக்க அப்புறம் நாளைக்கு தொழில் பண்ண போகிற. அப்போ இன்றைக்கி இருக்கிற நீ இடையூறு செய்யாமல் கல்வி கற்றால்தான் பின்னாடி நீ இடையூறு செய்யாமல் ஒரு தொழில் பண்ணுவேன். பிறருக்கு இடையூறு செஞ்சேன்னா கண்டிப்பாக உனக்கு படிப்பு ஏறாது. நீ சக மாணவனை தொந்தரவு பண்ணுற, சக மாணவியை இடையூறு பண்ணுற அப்படின்னா உனக்கு படிப்பு ஏறாது. அதுபோல் ஆசிரியர்கிட்ட உனக்கு கீழ்ப்படிதல் இல்லைன்னா உனக்கு படிப்பு ஏறாது, படிக்க முடியாது. அப்போது இந்த மாதிரி சக போட்டியாளர்கள் அவங்கெல்லாம். அப்போ இந்த மாதிரி போட்டியாளரிடமும் நம்ம ஒழுக்கமாக நடந்துக்கணும், பணிவாக நடந்துக்கணும். ஆசிரியரிடமும் பணிவாக நடந்துக்கணும், ஒழுக்கமாக நடந்துக்கணும், கீழ்ப்படிதலோடு நடந்துக்கணும். இது எல்லாம் இருந்தால் தான் உனக்கு அந்த படிப்பு உன் தலையில் ஏறும். இதெல்லாம் கற்றுக்கிறக்காக தான். நம்ம வெறுமனே புத்தகத்தில் உள்ள விஷயத்தை மட்டும் கற்றுக்கிறக்காக பள்ளிக்கூடத்துக்கு போகல. இந்த விஷயத்தையும் கற்றுக்கிறக்காக தான், கீழ்ப்படிதலை கற்றுக்கிறதுக்கு, நல்ல பண்புகளை கற்றுக்கொள்வதற்காக சக போட்டியாளர்கள், சக மாணவர்களிடமிருந்து மாணவர்களை எப்படி இடையூறு செய்யாமல் அவர்களுக்கு உதவி செய்யணும். அவர்களுக்கு தேவையான உதவி, அறிவு பரிமாற்றம், அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய அந்த போட்டியாளருடைய அவங்களுடைய தகுதி என்ன, திறமை என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய போட்டியோட வியூகத்தை மாற்றுவது, போட்டியிடுகிற முறையை மாற்றுவது. போட்டியாளருடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வகுப்பறையில் 30 மாணவர்கள் இருக்காங்க, 20 மாணவர்கள் இருக்காங்கன்னா 20 பேரும் எந்த அளவுக்கு தகுதியானவர்களாக இருக்கார்கள், எந்த அளவுக்கு திறன் படைத்தவர்களாக இருக்கிறார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம இன்னும் உழைக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போனால் தான் எந்த அளவுக்கு நம்ம போட்டி போடணும், நாம் எந்த அளவுக்கு இன்னும் நம்முடைய திறமையை அதிகப்படுத்தணும், மற்றவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க, அப்போ அதுக்கு நமக்கு ஒரு வேகம் கிடைக்கும். அப்போ நாமளும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், அந்த உந்துதல் கிடைக்கும். அது வீட்டிலே இருந்தால் கிடைக்காது. போட்டி போடணும். 10 பேர் ஓட்ட பந்தயம்னா அந்த களத்துக்கு வரணும். வந்தால் தான் ஓடுவதற்கான வேகம் அதிகரிக்கும். மற்றவங்க எவ்வளோ ஓடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்னும் ஜெயிக்கணும்னா இன்னும் வேகமாக ஓடுவோம். மற்றவங்களுடைய திறமை தெரிஞ்சுக்கலாம், அவங்களுடைய மனப்பான்மை, அவங்ககிட்ட எப்படி பழகணும், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறக்காக தான் நம்ம பள்ளிக்கு போய் பாடம் கற்றுக்கொள்கிறார்கள். வீட்டிலே உட்காந்து 5 புத்தகம் தானே, வீட்டிலே உட்காந்து கற்றுக்கலான்னா வீட்டிலே உட்காந்து அவனுக்கு கீழ்ப்படிதல் வராது, போட்டியாளர்கிட்ட எப்படி பழகணுங்கிறது தெரியாது. அப்புறம் அந்த பள்ளி வகுப்பறை எல்லாத்தையும் எப்படி தூய்மையாக வச்சுக்கணும், அந்த சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது. இந்த நற்பண்புகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு நீ பள்ளிக்கூடத்துக்கு போனால் தான் கிடைக்கும், வீட்டிலே உட்காந்து கிடைக்காது. அப்புறம் பாராட்டுகள் கிடைக்குது. நீ நல்லா படிக்கிறியா, 20 மாணவர்கள் மத்தியில் ஆசிரியர் ஒன்று பாராட்டுவார். இந்த பாராட்டுகள் வீட்டிலே உட்காந்து 5 புத்தகத்தையும் நீ படிக்கிற அப்படின்னா உன்னை யார் பாராட்ட போகிறாங்க? அந்த பாராட்டுகள்லாம் பெறனப்போ 4 பேர், 10 பேர், 20 பேர், 30 பேர் மத்தியில் உனக்கு அந்த பாராட்டு கிடைக்கணும் அப்படின்னா அது ஒரு ஊக்கமாக இருக்கும். அதுக்காக தான் நீ பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. ஏன் 5 புத்தகத்தை வீட்டிலே உட்காந்து படிக்க முடியாதான்னா
இதெல்லாம் அந்த பாராட்டுகள் கிடைப்பதற்காகவும், அதே நேரத்தில் இன்னொருத்தர் பாராட்டப்படும் போது நாம் பின்தங்கி இருக்கோமே அப்படிங்கிற அந்த அந்த கவலை ஏற்படும், சோகம் ஏற்படும், ஒரு பொறாமை ஏற்படும். ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் எப்படி நம்ம மற்ற அந்த அந்த நம்மளோட மேலான ஒருவரை போய் எப்படி நம்ம அணுகிறது, அவங்ககிட்ட எப்படி பேசணும், பாராட்ட கற்றுக்கிறது. நம்மளோட மேலான ஒருத்தர், நம்மளோட முன்னாடி நல்லா படிக்கிற ஒரு மாணவனை எப்படி பாராட்டுறது, பாராட்டுவதற்கான அந்த பழக்கம், அந்த நற்பண்பு, நாகரிகம், அதையெல்லாம். அப்போ இன்னொருத்தர் உயர்வடையும் போது நாம் அதனை பார்த்து பொறாம்படக்கூடாது. அவங்க உயர்வடைகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சிலர் கணக்கில் முன்னணியில் இருப்பாங்க, சிலர் அறிவியலில் முன்னணியில் இருப்பாங்க, முதல் மதிப்பெண் நிறைய நல்ல திறமையாக இருப்பாங்க. அப்போ போட்டிங்கிறது பொதுவானதல்ல. இப்போ அறிவியலில் ஒருத்தர் 60 மார்க் தான் எடுப்பார், இன்ட்ரெஸ்ட் அவரது அவ்வளோதான் இருக்குது. அப்போ அவர் யாரோட போட்டி போடுவார்? அதே மாதிரி 60 மார்க் இருக்கிற ஒருத்தரோட தான் போட்டி போடுவோம். 100 மார்க் இருக்கிறவரோட இவர் போட்டி போட மாட்டார். அப்போ நமது போட்டியாளர் யாருங்கிறது தெரிஞ்சுக்கலாம். 100 மார்க் எடுக்கிறவங்க 100 மார்க் எடுக்கிறவங்களோட தான் போட்டி போடுவாங்க. ஒருத்தர் அறிவியலில் 100 மார்க் எடுக்கிறாரு, அவர் 100 மார்க் எடுக்கிற அறிவியலில் 100 மார்க் எடுக்கிற ஒருத்தரோட போட்டி போடுறாரு. அதுவே பார்த்திங்கன்னா ஒருத்தர் அறிவியலில் 100 மார்க் எடுக்கிற அவரே கணக்கில் பார்த்திங்கன்னா 50 மார்க் தான் எடுக்கிறாரு. அவர் கணக்கில் யார் கூட போட்டி போடுறாரோ அதே மாதிரி 50 மார்க் யார் எடுக்கிறாரோ அவர் இன்னொருத்தராக இருக்கார், அவர் கூட போய் போட்டி போடுறார். இப்படி போட்டிங்கிறதே பார்த்திங்கன்னா அவ்வளோ நுட்பமாக இருக்குது. சும்மா பொதுவாக எல்லாரோடையும் போட்டியெல்லாம் கிடையாது. தனது தகுதிக்கு சமமாக யார் இருக்காங்க அவங்கள தேடி, இந்த சப்ஜெக்டில் நான் இவரோட போட்டி போடுறேன், கணக்கில் நான் இவரோட போட்டி போட மாட்டேன், ஏன்னா அவர் மார்க் கம்மியாக இருக்குது, நான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கேன், எனக்கு கணக்கில் ஏன் அளவுக்கு மார்க் வாங்குற இவரோட தான் நான் போட்டி. அதே நேரத்தில் அறிவியலில் எனக்கு மார்க் கம்மி, அப்போ அறிவியலில் நான் கணக்கில் யார் கூட போட்டி போட்டேன்னா அவர் கூட நான் அறிவியலில் போட்டி போடல, அறிவியலில் நான் இன்னொருத்தர் கூட போட்டி போடுறேன். அவர் எனக்கு தகுந்த மாதிரி நான் 60 மார்க்கு, அவரும் 60 மார்க் எடுக்கிறாரு, அவரோட நான் முந்தி போகணும். இப்படி இந்த போட்டியோட தன்மையே அங்கே வேறு மாதிரியாக இருக்குது. எல்லாருக்கும் போட்டி கிடையாது. ஒருத்தர் கணக்கில் ரொம்ப சூப்பராக இருக்காருன்னா அதை பற்றி எனக்கு ஒன்றும் பொறாமை கிடையாது. அவர் கணக்கில் சூப்பராக இருக்காருன்னா நான் ஓவியத்தில் சூப்பராக இருக்கேன், அல்லது ஒரு தமிழில் நான் சூப்பராக நல்ல மார்க் எடுப்பேன். அந்த மாதிரி அப்போ இந்த மாதிரியான இந்த நிலவரம், போட்டி நிலவரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பள்ளிக்கூடம் போக வேண்டியதாக இருக்குது. 5 புத்தகம் தானே வீட்டிலே உட்காந்து படிச்சுக்கலாமே அப்படின்னா, தேர்ச்சி பெறுவது வேணும் 5 புத்தகத்தை மட்டும் கிடையாது. இன்னும் நிறைய விஷயத்தில் நற்பண்புகளில் தேர்ச்சி பெற வேண்டும், கீழ்ப்படிதலில் தேர்ச்சி பெற வேண்டும், நல்ல பண்புகள், பிறர் போட்டியாளர்களை பாராட்டுவதில் தேர்ச்சி பெற வேண்டும். யார் கூட போட்டி போடணுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டி போடணும். அது தெரிஞ்சுன்னா பாராட்டுகளை பெறுவது, பிறரை பாராட்டுவது. இப்படி ஒரு பள்ளி என்பது பள்ளிக்கூடத்தில் போய் ஏன் கல்லூரியில் போய் கல்வி கற்றுக்கிறதுக்கும் வீட்டிலே உட்காந்து கல்வி கற்றுக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை தெரிஞ்சுக்கணும். கீழ்ப்படிதல் இல்லாமல் நம்ம ஒன்றை தெரிஞ்சிக்கவே முடியாது. மனிதர்களை மதிக்காமல் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்படிங்கிறது தான் இந்த பள்ளிக்கூடம் போய் படிக்கிறதுனால அதனால கிடைக்கிற அந்த உண்மைங்கிறது அதுதான்.